இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள ரெட் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் அப்படியே உள்ள பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். வாரந்தோறும் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சிம்பிளான அசைவ உணவு, ஆம்லெட் இல்லாட்டி எக் ஹாஃப் பாயில் எதுனாலும் நீங்கள் சொல்லலாம். இதுக்கு என்னென்ன தேவைங்கிறத பார்ப்போம். இந்த பொடிகள் தான் இது முக்கியமாக. இதுக்கு நான் இங்கே வந்து இப்போ ஒரு முட்டை அளவுக்கு நான் சொல்கிறேன். இங்கே முட்டை இருக்குது. இந்தமாதிரி முட்டை அளவுக்கு ஒரு முட்டை அளவுக்கு சொல்கிறேன். இது சீரகப்பொடி 1/4 டீஸ்பூன், இங்கே மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன், அப்புறமா மிளகா பொடி கலருக்காக ஒரு சிட்டிகன்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு இருக்குது. இது மிளகு பொடி 1/2 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு, எண்ணெய் தேவையான அளவு. இப்போ இது எல்லாமே இந்த பவுடர் எல்லாத்தையுமே உப்போடு சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணி நான் இந்த மாதிரி பெப்பர் சால்ட் இருக்குல்ல, அந்த மாதிரி பாட்டிலில் நான் போட்டு வச்சுருக்கேன். நம்ம போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஹாஃப் பாயில் வேணுமோ, ஸ்க்ராம்பிள்ட் எக் வேணுமோ, எது வேணுமோ அந்த பொடியை டைரெக்டாக நீங்கள் போட்டுக்கலாம். நீங்கள் இது எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த பேனில் நான் கொஞ்சமாக 2-3 ட்ராப் நான்ஸ்டிக்கிறதுனால ரொம்ப எண்ணெய் இல்லை. இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. இதில் ஒரு முட்டையை இந்த மாதிரி போட்டுக்கிறேன். நீங்கள் எப்படி விருப்பப்படுறீங்களோ போடுங்க. முட்டை இப்படி தான் இல்லை. இது நீங்கள் வந்து எக் பீட்டரில் கூட நீங்கள் செஞ்சு பண்ணலாம். ஏற்கனவே இதில் கலந்து வச்சுக்க பொடி நான் சொன்னேன் இல்லையா, அதை வந்து நீங்கள் தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பொடி, மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, மிளகு பொடி, உப்பு, சீரகப்பொடி, இந்த பொடி கலந்தது தான் இது. உங்கள் தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ இதுலேயே நீங்கள் வேணும்னா நம்ம வந்து மிக்சடு இது வந்து வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி இது எல்லாமே அரிஞ்சு மிக்ஸ் பண்ணி இந்தமாதிரி ஆம்லெட்டாக கூட நீங்கள் போட்டுக்கலாம். அதுலேயே இந்த பொடியும் நீங்கள் ஆட் பண்ணி இந்த வெங்காயத்தோடு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி முட்டையோடு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி வெங்காயம் ஆம்லெட்டாக போட்டுக்கலாம். நீங்கள் இப்போ இதை திருப்பி போட்டுக்கலாம். எடுத்துப்போம். பாருங்கள், 2 நிமிஷத்தில் முடிஞ்சிச்சு. இப்போ இன்ஸ்டன்ட் பேச்சுலர்ஸ் ஆம்லெட் ரெடி. காலையில் இந்த மாதிரி பிரெட் டோஸ்ட்டோட சாப்பிட்டிங்கன்னா இது ஒரு 5 நிமிஷத்தில் செய்யக்கூடியது. ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்கள் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு ப்ரோட்டீன் நிறைஞ்ச ஒரு பிரேக்ஃபாஸ்ட் டிஷ் இது. பிடிச்சிருந்துன்னா என் வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.